கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கூட அடியாலை இங்கே வந்து நிறுத்தியதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்கே போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம். எடுத்தவர்கள் யாராவது வாசிங்க. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்பாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான வசனங்கள் பார்க்கும் பொழுது நம் அநேகருக்கு அறிந்தது, அங்கே ஒரு வாலிபன் வந்து நான் என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை அடையும்படியாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அங்கே வந்து உனக்குள்ள பணத்தை எல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடுன்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் கடைபிடித்த, நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் கடைபிடித்த அவருக்கு அந்த ஒரு காரியம் செய்ய முடியாமல் போயிடுது. ஸோ அதை குறித்து நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்கிற சம்பவம். அப்போது அங்கே சீஷர்கள் கேட்குறாங்க. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு, ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். ஒரு ஓமையாக சொல்லி போடப்பட்டிருக்கு. என்னென்னா, பணம் உள்ளவங்க, ஐஸ்வர்யம் உள்ளவங்க அதை விட்டு கொடுத்துட்டு அதை வேணான்னு விட்டுட்டு வர்றது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றத உணர்த்தும்படியாக அங்கே அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு சீஷர்கள் கேட்குறாங்க, இப்போ யார் தான் அப்போ ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனால் இது கூடும். அப்ப நம்மளை ரட்சிக்க கூடிய ஒரு தேவன் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சொல்லி நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும். மனுஷரால ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய ஜீவனை மற்றவர்களுக்காக கொடுத்து அவங்களுடைய பாவத்துக்காக யாருமே மரிக்கல. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த யாவரும் பாவம் செய்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர. இப்ப இயேசு கிறிஸ்து யாரு தான் அந்த காரியத்தை செய்யாம இருக்காங்களோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும், இந்த பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும், ரட்சிக்க முடியும்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக இந்த தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவம் இல்லாதவராய் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவன் உள்ளவராய் நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த காரியத்தை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளை இன்னைக்கு நிலை நிற்க செய்கிறது. மற்ற மனுஷர்களை போல அவர் மரித்து போய் அப்படியே இருந்திருந்தார்னா இன்னைக்கு நமக்கு இந்த ரட்சிப்போ இந்த மீட்போ நம்ம வாழ்க்கையில கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர் நமக்கு இதை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து தான் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க, அங்க பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4:12வது வசனம். அவரால் அன்றி வேறொருவராலும் என்னது ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இங்க காரியங்கள் இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனால் இது கூடாது, தேவனால் கூடும்னு சொல்றார். ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். ஏசப்பா இப்போ ஒரு மனுஷர் நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒரு காரியம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உனக்கு இதை தரேன், நான் உனக்கு இதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனுஷர் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் அவங்க சொல்றதை என்ன பண்ணுவோம், நம்ம நம்புவோம். ஆமாம், இப்போ அவன் நமக்கு செய்யவே மாட்டான் அப்படின்னு அந்த மனுஷன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அவன் சொல்கிறத என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எப்போ செயல்படும் என்றால் அந்த வார்த்தையை நாம் நம்பும் பொழுதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ளாக என்ன பண்ணும், செயல்படும். ஆண்டவர் எவ்வளவோ வார்த்தைகளை நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லியிருக்கிறார்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் முழு மனதோடு முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது, ஆமா அவர் சொன்னது நமக்கு நடக்கும்னு என்ன பண்ண முடியும்? நம்மளால நம்ப முடியும். அதனால இயேசு கிறிஸ்துவை நாம் முழுவதுமாக நாம் நம்ப வேண்டும் என்று நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். அப்பதான் அவர் சொல்லுகிறதான வார்த்தைகள், சொல்லி இருக்கிறதான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறும். ஆண்டவரால் செய்யக்கூடாதது ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும், எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். எவ்வளவோ வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நமக்கு தெரியும். ஆனா எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெறுவது இல்லை. ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை, இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது எனக்கு ஆண்டவர் செய்வார்னு நாம் அதுல முழு நிச்சயமாய் இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை என்ன பண்ணும்? நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறும். அதனால பிரியமானவர்களே, தேவனால் எவ்வளவு பிரச்சனை, என்ன காரியங்கள் இருக்கட்டும், என்னன்னா அதை தான் நான் உணர்ந்தேன். முக்கியமா பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக அநேகம் பேர் அநேக பலவீனத்தோடு அநேக நாட்களா வருத்தப்படுகிறோம். அது மாத்திரம் இல்ல, வேலை பிரச்சனை இல்ல, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் நம்மளை போட்டு வாட்டி கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளாய் நம்மை சூழ்ந்து எதிர்கொள்ள முடியாத காரியங்களா நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதன் மத்தியிலும் தேவனால் எல்லாம் கூடும். என்னுடைய சூழ்நிலையை மாற்றுறதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்று நாம் நம்பும் பொழுது நிச்சயமாய் அந்த பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து மாறும். அது ஆவிக்குரிய ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சரீர பிரச்சனைகள், இல்லை தேவைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்க நம்பி எந்த காரியத்தை நீங்க வாஞ்சித்து இருக்கீங்களோ அதை அவரையே சார்ந்து இருக பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில அதை செய்வார். இன்றைய தினத்துல கூட அப்படியாக ஒரு சம்பவம், தேவனால் எல்லாம் கூடும் என்று பார்த்தோம். அந்த தேவனால் எல்லாம் கூடும் என்கிறதான அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு காரியம், அது எல்லாம் அறிந்தது தான். ஆனால் ஒரு சம்பவத்தை வைத்து நாம் அதை இன்னைக்கு நினைப்பூட்டி அதில் இன்னும் உறுதிப்படும்படியாக இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனம் 17லேருந்து 27 வரைக்கும் முழுவதுமா வாசிக்க வேணாம், 17 மட்டும் வாசிங்க. இங்க பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை, அவனுக்கு ஊமையான ஒரு ஆவி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷனை கொண்டு வர்றாங்க. அவர் சொல்றாரு அதுக்கப்புறமாக அவனுக்கு அவன் படுகிற பாடுகள். இப்போ இந்த பலவீனம் சுகவீனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விதத்தில் நிறைய காரணங்களால் நம்மளுடைய சரீரத்தில் வருகிறது. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சுகம் அளிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றார். அப்போ நாம் செய்கிற பாவத்தினால ஏதோ ஒரு காரியத்தினால நமக்கு அந்த காரியங்கள் ஏற்படுகுதுன்னு பார்க்குறோம். ஒரு சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளோ வியாதியோ நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஒரு சில நேரம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பிசாசினால் உண்டாகிறதான காரியம், ஊமை என்றது நம்மளால பேச முடியாத ஒரு தன்மை. ஆனா பாத்தீங்கன்னா அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ஒரு அசுத்த ஆவி, ஊமையான ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரிதான் நிறைய இடத்துல லேகியோன் பிசாசை குறித்து கூட நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்படியாக உடல் ரீதியாக நமக்கு பிரச்சனைகளையோ வியாதிகளையோ இல்லை நம்ம குடும்பத்தில் கஷ்டங்களையோ கொண்டு வருவது ஒரு சில பிசாசினுடைய காரியங்களும் இருக்கு. இப்படியாக வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதற்குரிய காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனால் எந்த காரணமாக இருந்தாலும் அது நம்மளுடைய பாவமாகவே இருந்தா கூட நம்ம அதை ஒப்புக்கொண்டு அதிலிருந்து விடுபடும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம
பார்க்க முடியும். ஸோ இந்த வேலையிலையும் கூட அது அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை, அந்த ஊமையான ஒரு ஆவி தானே, பேசாமல் இருந்துட்டு நடந்து அவன் பாட்டுக்கு செய்கிறத செஞ்சுக்கிட்டு போகலாம்ல. ஆனால் அங்கே பாருங்க, அந்த ஆவி அந்த பையனை என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனை என்ன பண்ணுதான், ஒன்று பயங்கரமாக அலைக்கழிக்கிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதை தொடர்ந்து 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளிற்று அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்படியாக பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு உண்டாகிறதான ஒரு பிரச்சனையினால நாம் எப்படியாக அலைக்கழிக்கப்படுகிறோம் என்றதை அங்கே உணர்த்துகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணுது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும்னு தெரியுது, எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நம்மளை போட்டு புரட்டி எடுக்குது. ஒரு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சோர்வு. என்னடா வாழ்க்கை, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறுமா, இல்லை இதே பிரச்சனையோட இதே வியாதியோட இப்படியே தான் நான் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன நிறைய நேரத்தில் நான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே இதுலேருந்து எப்போ தான் எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த பிரச்சனை எனக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கே, நான் இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறேனே, ஆண்டவரே நீங்கள் எப்போ என்னை விடுவிப்பீங்கன்னு நான் நிறைய காரியத்தில் கேட்டு அதுலேருந்து விடுதலை பெற்றிருக்கிற காரியங்களும் உண்டு. அப்படியாக இன்னைக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அநேக அலைக்கழிப்புக்குள்ளாக உங்களை கொண்டு போகிறதா, அநேக இன்னும் அதிகமான வலி வேதனையையும் பிரயாசப்பட்டும் அதனுடைய பலன் இல்லாமல் போகிற காரியங்களாகவும் நமக்கு தருகிறதா, அதனுடைய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி. அதோட கூட பாருங்க, அந்த பையனை அது கொல்லும்படியாக கொண்டு போச்சான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், அப்பா போதும், நான் எலியாவை போல போதும், இந்த உலகத்தின் பாடுகள் இதில் நான் இப்படியே இருக்கணுமா, சீக்கிரமாக எடுத்துக்க மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கூட ஒரு சில நேரத்தில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கலாம். எவ்வளவு நாள் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள், எவ்வளவு நாள் இந்த போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு உங்களிடத்துல சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்பும் பொழுது, ஏன்னா அந்த தகப்பன் என்ன செய்தார் என்று நாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்கே அந்த 21வது வசனத்தில் அந்த தகப்பன் சொல்லுகிறாரு, இது எவ்வளவு நாளாக இப்படி இருக்குதுன்னு கேட்குறப்போ, அவனுடைய சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது அப்படின்னு அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள், ஏன்னா ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் ஆச்சுனாலே நமக்கு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சோர்வு வந்துடுது. என்ன ஆண்டவர், ஏன்னா இப்போ ஒரு சளி ஜுரம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ காலம் இருக்கலாம்? சளி ஜுரம்னா பொதுவாக எவ்வளோ நாள் இருக்கும்? 3 நாள் இல்லை 1 வாரம், அப்புறம் குறைஞ்சி போனால் ஒரு 2 வாரம்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதுவே அதிக நாள் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருக்குது. ஆனால் பார்க்கும் பொழுது சிறு வயதுலேருந்தே அந்த பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா, இப்போ அந்த தகப்பனுக்கும் அந்த மகனுக்கும் எவ்வளவு ஒரு வேதனை. இந்த தினத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், வியாதி மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் எவ்வளவு காலமாக இருந்தாலும் சரி, 1 வருஷம் 2 வருஷம், இத்தனை வருஷமா நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா எங்கள் வீட்டு சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, இத்தனை வருஷமா நான் இந்த பிரச்சனையோட தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா எங்களுக்குள்ளார சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம எந்த காரியத்திலலாம் போராடி கொண்டு இருக்கிறோமோ, கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு ஒரு நாள் விடுதலை தருவார். நாம் என்ன நம்ம கிட்ட இருக்கணும்னா, நாம் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் மீது விசுவாசமாய் நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அதற்குரிய பலனை நமக்கு தராம போகவே மாட்டார். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சொல்லிட்டு அவர் செய்யாம இருப்பாரான்னு சொல்லி வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்படியாக
இங்கே அங்கே போட எவ்வளவு காலம் ஆனாலும் ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதோட கூட இங்கே அடுத்தது என்ன போடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த தகப்பனுடைய கூற்று, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனம். அங்கே அந்த சீஷர்கள்ட்ட கொண்டு போகிறாரு. அவங்களால சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா கிட்ட வராங்க. அவங்க கிட்ட தான் இப்போ இந்த உரையாடல் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த தகப்பன் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்கிறார். தீயில போய் உழறான், அவனை கொல்லும்படியாக இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வசனத்தில் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவனால் எல்லாம் கூடும் என்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்போ நம்ம வாழ்க்கையில் செயல்படும் என்றால் அதை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் கூடும் என்று இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த தகப்பன் பாருங்க அங்க செய்கிற ஒரு காரியம், விசுவாசிக்கிறேன் ஆனா என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது எதை குறிப்பிடுகிறது என்றால், நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதை அப்படியே நாம் சொல்ல வேண்டும். நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மளிடத்துல என்ன குறைன்னு நாம் பார்க்குறோமோ, ஆண்டவரே என்னால் பொறுமையாக இருக்க முடியல, ஆண்டவரே ஆண்டவரே என்னால் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறேன், ஆண்டவரே அப்போ நான் இப்படி தான், நான் இவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அந்த தகப்பன் எப்படி அந்த மகனுக்கு நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு அதே போல தன்னுடைய சூழ்நிலையையும் அங்க ஒப்புக்கொள்ளுகிறாரோ, அதே போல நாமும் நம்மளுடைய சூழ்நிலை என்னன்றத ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அங்க விடுதலையை தருகிறார் என்று நாம் பார்க்க முடியும். நிறைய நேரத்துல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நம்ம அந்த ஒரு பார்ட்டுக்குள்ளேயே போக மாட்டோம். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றத நம்ம நிறைய நேரத்துல மறந்து போயிட்டு நாம் சந்திக்கிற பிரச்சனையினால ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்கன்னு அதை மட்டும் நம்ம வேண்டிக் கொண்டு இருக்கிறோமே ஒழிய ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவருக்கு முன்பாக நாம் வெளியரங்கமாக இருக்கிறோன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இப்போ நான் போய் ஏன் சொல்லணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் நம்மளுடைய சிந்தனைகளை கூட அறிந்திருக்கிற தேவன்னு சொல்லி பார்க்குறோம். நான் அப்படி யோசிச்சு கொண்டு இருந்தேன். ஒரு தடவை அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதேதோ யோசனை நமக்கு வருதே, அப்பா இந்த யோசனைலாம் மனுஷர்களுக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் இதை கூட அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு வசனத்தில் இருக்கே, நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்படியாக அதுவே எவ்வளோ ஒரு ஆழமா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர். அதுல கூட நம்ம ஆண்டவரை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நமக்கு அவ்வளவு யோசனைகள் வருகிறது. அந்த யோசனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர்னு பார்க்கும் பொழுது அதுவே அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். யோசனையில் பெரியவரே அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். அப்படியாக ஆண்டவர்கிட்ட தெரியாததோ மறைக்கக்கூடியதோ இல்லை எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மை நாம் யார் என்று உணர்ந்து அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நாம யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ நம்மளுடைய காரியங்களை என்னவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு எப்படியா அவிசுவாசம் வருது, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு நாள் நான் வண்டி எடுக்க போகும்பொழுது எனக்கு பயங்கரமான அவிசுவாசமான எண்ணங்கள் வரும். இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை இயேசு பையன் கூட நீங்கள் இருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நினைப்பை என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போவேன். அப்படியாக பயங்கரமான போராட்டங்கள் வரலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க,
நம்ம ஏதோ பெரிய நல்லவங்கன்னு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாமே தெரியும்ல. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுதான் அங்கே பெரிய கீயே ஆண்டவர் செய்யறதுக்கு. அந்த ஒப்புக்கொள்வது என்பது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய மன தாழ்மை குறிக்கிறது. யார் ஒருத்தர் தாழ்மையா இருக்கிறாரோ அவன் தான் என்ன பண்ணுவான், தன்னை எல்லாத்துக்கிட்டையும் நான் இப்படிப்பட்ட ஆளு தான் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்வான். அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒப்புக்கொள்றான். அவனை தான் ஆண்டவர் நீதிமானா மாற்றி அனுப்புறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியாக நம்மளுடைய காரியங்களை மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன நீங்கள் நினச்சாலும் சரி, என்ன உங்களுக்கு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு தகப்பன். அவர் நாம் அவருக்கு பிள்ளைகளாக நம்மளை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். ஆண்டவரே, அப்பா எனக்கு இதுதான் பிரச்சனை, நான் இப்படிலாம் நினைக்கிறேன், எனக்கு இது வேண்டாம், என்ன காரியங்களோ அதை நீங்கள் ஒப்புக்கொண்டு கேளுங்க. கர்த்தர் நமக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுப்பார் என்று நாம் பார்க்க முடியும். அதுதான் பார்க்கும் பொழுது அங்கே அதுக்கப்புறம் நீ விசுவாசிக்க கூடுமானால் அது உனக்கு மாறும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசாசை விரட்டி அந்த மகனுக்கு அங்கே விடுதலையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் என்ன காரியங்களிலெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமோ கர்த்தரிடத்தில் இதை செய்யும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு விடுதலை அளிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை முழு நிச்சயமாய் நாம் விசுவாசித்து தொடர்ந்து ஆண்டவருடைய கேட்கும் பொழுது நிச்சயமாய் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நாள் அதுலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். சரிங்களா? அப்படியாக இந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம இதை பார்க்குறோம். இப்போ நம்ம இதுலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, நாம் அவரை முழு நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் மாறும், எல்லாம் கூடும். சரிங்களா? இதுக்கு எதிர்மறையா இதே அர்த்தம் கொண்ட ஒரு வாக்கியம் இருக்கிறது. அது என்னன்னு உங்களை நான் கூட இடையில கூட சொன்னேன். நான் அர்த்தம் ஒன்று, ஆனால் அதை இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லுவான், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓகே, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தில் போடப்பட்டிருக்குது. அதுவும் நாம் ரொம்ப பரிச்சயமான பகுதி தான். லூக்கா 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அங்கே தேவ தூதன் மரியாள் கிட்ட சொல்கிறத நாம் பார்க்க முடியும். 37வது வசனம், 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனால் இங்கே ஏன் இந்த சம்பவம், ஏன் இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவதூதன் நீ ஒரு பிள்ளையை பெறுவ, அந்த பிள்ளைக்கு நீங்கள் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம், நம்ப முடியாத ஒரு காரியம். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அது வரைக்கும் நடைபெறலை. அதனால் அது அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அங்கே கேட்குறாங்க பாருங்க. 34வது வசனத்தில், அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் நடைபெறுவது, நான் என்னுடைய பிரச்சனை இது மாறுமா அப்படின்னு யோசிக்கிறது, என் வியாதி சரியாகுமா அப்படின்னு யோசிக்கிறேன். இது எப்படி ஆகும், என் வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும். நாங்கள் யோசிக்கலாம், இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய சபை, நம்மளுடைய காரியங்கள் எப்போ மாறும், எப்போ நம்ம ஆத்துமாக்கள் அதிகமாக வருவாங்க, எப்போ நம்ம வாழ்க்கை மாறும், எப்போ நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு போவோம் அப்படின்னு ஆவிக்குரிய ரீதியில் நிறைய காரியங்கள் யோசிக்கலாம். இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாவற்றிற்கும் பதில் பாருங்க. அங்கே தேவதூதன் சொல்லுகிறாரு, இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்போ பரிசுத்த
ஆவியானவர் நம் மீது வரும் பொழுது இந்த எப்படி ஆகும்னு வச்சிருக்கிற நம்மளுடைய கேள்விக்குறிகள் எல்லாம் மாறி போகும். ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்து அவருடைய கிரியைகளுக்கு, அவருடைய ஆளுகைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுக்கும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார். அப்படியாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பெலன், அவருடைய கிரியைகள் பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். கிதியோனுடைய வாழ்க்கையில் மற்றும் சிம்சோனுடைய வாழ்க்கையில் அப்பெல்லாம் பார்க்கும்பொழுது ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டு அவங்க என்னெல்லாம் காரியங்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லி அது நம்மளால் நம்ம சிந்தனையில் யோசித்து கூட பார்க்க முடியாது. ஒரு அற்புதமான இதுவாக இருக்கும். அதெல்லாம் அந்த 300 நரியை இழுத்து பிடிச்சி வாழை கட்டுறதுன்றது 300 ஒரு நரியை நம்மளால் பிடிக்க முடியுமா? அப்போ யோசிச்சு பாருங்க, 300 நரியை பிடிச்சி வாழை கட்டி அதுக்கு நடுவில் பந்தத்தை வச்சு ஓட விட்டா எப்படி? அதான் அந்த காரியத்தை நம்மளால சிந்தித்து கூட பார்க்க முடியல. அப்போ அசாதாரணமான பயங்கரமான வல்லமையான கிரியைகளை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து செயல்படும் பொழுது, அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டே, ஆண்டவரே எனக்கு இது இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்கே அப்படின்னு நீங்கள் என்ன காரியங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்களோ அது ஆவியானவருடைய சித்தத்துக்கும் அவருடைய ஆளுகைக்கும் நான் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் அதை கண்டிப்பாக மாற்றி போடுவார். ஏன்னா இங்கே பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நமக்குள்ள காணப்படுகிற பலவீனமான காரியங்கள் நம்ம சிந்தையிலையா இருக்கலாம், சரீரத்திலையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் பலனடைய செய்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம செய்வார் என்று விசுவாசிங்க. அடுத்தது என்ன காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில மாறணுமோ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நம்ம எதுலெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருடைய கரத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அப்படியாக மாறும் என்று நாம் பார்க்கிறோம். இதுல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நம்ம எப்படி இருப்போமா? சாட்சிகளாய் மாறுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடிய, முக்கியமாக கிறிஸ்தவர்களாக இருக்கோம், கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும்னு பார்க்குறோம். ஆவியின் கனி என்னன்னு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும், செய்யணும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, அதில் நிலை நிற்க முடியறதில்ல. நம்ம கோபமே படக்கூடாதுன்னு நினைப்போம், நான் இந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைப்போம், நான் பொறுமையாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு 2 தடவை இருப்போம், 3ஆவது தடவை விழுந்து போயிடுவோம். நல்லா சோர்ந்து போகாதீங்க. வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடிய மாட்டேங்குது. ஜெபம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் ஆனால் முடிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தொடர்ந்து அவரை இறுக பிடித்துக்கொள். நீதிமான் 7 தரம் இருந்தாலும் என்ன பண்ணுவானா? எழுந்து நிற்பான்னு இருக்கு. ஒரு நாள் மிஸ் ஆகுதா? கவலைப்படாதீங்க, திருப்பி அடுத்த நாள் எழுந்து ஆண்டவருடைய பலத்தோட செய்யுங்க. சோர்ந்து மட்டும் போய் கைவிடக்கூடாது. டோன்ட் கிவ் அப். அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தருவார். ரோமர் 8வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ரோமர் 8வது அதிகாரம், அங்கே ஆண்டவருடைய வசனத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்க, 26வது வசனம். போதும். ஆவியானவரும் நமது பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறாரு. நமக்காக அவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நம்மளுடைய பலவீனங்களை குறித்து நாம் கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல், பவுல் சொல்லுகிறாரு, பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஏன்னா நம்மளுடைய பலவீனத்தில் யாருடைய பலன் விளங்குமா? அவருடைய பலன் விளங்கும் என்பதனால அந்த பலவீனம். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில்
அநேக காரியங்கள் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை. ஆண்டவரே, ஒரு பக்கம் போன வாரம் எல்லாம் ஒரு ஒத்த தலைவலி, பயங்கரமான தலைவலி, அப்புறம் ஒரு பக்கம் திருப்பி அந்த கால் வலி அப்படியே ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஸ்கின்ல ஒரு சில பிரச்சனைகள், இப்படியாக யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆனால் ஒன்று ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் இருந்தாலும் எந்த காரியமும் தடைபடாமல் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் பலனை கொடுக்கிறார். அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். நம்ம பிரச்சனை மாறுதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். அந்த பிரச்சனையோடு எல்லாவற்றையும் செய்கிறோம் பாருங்க, அது தேவனுடைய பலன். ஒரு சில ஆச்சரியமா இருக்கும், இதெல்லாம் நம்மளால இப்படிலாம் செய்ய முடியுதா? யாருடைய பலன்? கர்த்தருடைய பலன். அதனால பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாம தொடர்ந்து ஆவியானவரே என்னை எல்லா காரியங்களையும் செய்ய பலப்படுத்துங்க, அப்பதான் அது மகிமையா விளங்கும். நல்லா இருக்கும்போது எல்லாத்தையும் செய்யறது பெரிய விஷயம் இல்லை. முடியாத சூழ்நிலையிலையும் நம்ம எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்காக செய்யறதுலையும் சரி, வீட்டு வேலைகள் எதுவா இருந்தாலும் நம்ம செய்கிறோம் பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிற காரியமா இருக்கும். அதனால ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆவியானவருடைய, நம்ம நினைக்கிறோம் என்னுடைய சரீரம், என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரி செத்து போன நிலைமையில இருக்கு, எனக்கு அப்படிப்பட்டதான பிரச்சனைகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே. அதுதான் அங்கே முக்கியம். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். அவர் வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ளாக என்ன காரியம்லாம் மரித்து போய் கிடைக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த உறுப்பில் இந்த பிரச்சனை, இது இப்படி இருக்கு, எனக்கு ஒரே நெஞ்சு வலியாக இருக்கு, இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ நாள் இருப்பனோ, இல்லை இந்த மாதிரி என்னுடைய ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இப்படியே தான் இருக்கேன், ஒரு வளர்ச்சியே இல்லை, நான் இன்னும் அவிசுவாசப்பட்டு கொண்டே இருக்கிறேன், விசுவாசம் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு என்ன காரியங்கள்லாம் நீங்கள் இது அவ்வளவுதான், என்னால் முடியாது, இது என் வாழ்க்கையில் மாறாது அப்படின்னு நீங்கள் எது, இப்போ அது மாறாதுன்னா என்ன, செத்து போச்சு அப்படின்னு நம்ம என்ன காரியத்தெல்லாம் யோசிக்கிறோமோ அதை ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், அதை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் உயிரடைய செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இவங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, அவ்வளோதான் என் வாழ்க்கையில், என் பிள்ளை லைஃப் அவ்வளோதான், எங்கள் குடும்பத்துடைய நிலைமை அவ்வளோதான், இப்படிலாம் போயிடுச்சு, இவ்வளோ காரியங்கள் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம், மேலே எங்களால் எழும்பவே முடியாது அப்படின்னு நமக்குள்ளாக நம்மளுடைய இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ துர்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வீட்டில் யூஸ்வலாக அப்படி சொல்லுவாங்க, அவர் அவ்வளோதான். அவங்க அப்பாவை குறித்து சொல்லும் பொழுது அவர் அவ்வளோதான், இனிமேட்லாம் எங்கே மாற போகிறாரு, இப்படி தான் இருப்பார் அப்படின்னு அவங்க இருக்கிற நிலமை, நினைக்கிற நிலமை அப்படி தான். ஆனால் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணு, கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். நிலைமை அப்படிதான், அவ்வளோதான். குடும்பத்தில் எந்த ஒரு உதவியும் கிடையாது, அவரால் எந்த ஒரு இதுவும் கிடையாது, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது நிலைமை. ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அவரை நம்ம பிடித்து கொள்ளும்போது, அவரை நம்பும் பொழுது சாவுக்கேதுவாக கிடக்கிற நம்மளுடைய காரியங்களை அவர் உயிரடைய செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆவியானவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆளுகை நமக்குள்ளாக காணப்படும் பொழுது நாமும் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நம் மூலமாய் மற்றவர்களும் சுகத்தை கொடுப்பதற்கு அவர் நம்மை
பயன்படுத்துவார். ஸோ அப்படிப்பட்டதான வல்லமை உள்ள நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து போகணும். நம்ம இன்னும் ஏனோதானோ அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலைமை இது போதும், இது செய்கிறோம், இப்படி போதும் எனக்கு அப்படின்னு இந்த விஷயத்தில் நம்ம போதும் என்று இல்லாதபடிக்கு ஆவியானவருக்கு இன்னும் அதிகமாய் நாம் அவரை வாஞ்சித்து அவருடைய கிரியைகள் அவருடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு. ஏன்னா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறவர் ஆவியானவர். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை கிறிஸ்துவ ரட்சிப்படைய செய்வதற்கும் கிறிஸ்துவண்டை கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்துவதற்கும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். அப்போ அவர் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போது அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இருக்காது. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு தேவனால் எல்லாம் கூடும், எங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். முழு நிச்சயமே ஆண்டவரே உங்களை நாங்கள் நம்பணும், உங்களையே நம்பணும். கடைசியாக இந்த வசனத்தை மட்டும் சொல்கிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை என்ன பண்ணணுமா, நம்பிக்கையாக வைக்கணுமா. அப்படின்னா அவர் இதை செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணுவார் அப்படின்னு அவர் கிரியை அவர் செய்கிற காரியங்கள் மேலே நம்புறது ஒரு பக்கம். அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிறது. நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாமே, நீங்கள் போதும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு போகிறோம் பாருங்க, அவங்க பாக்கியவான்கள். ஸோ நம்மளும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம், கர்த்தரையே நம்புவோம். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.